ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மோஸ்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து ஒரு மலையாள மூவி. இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன் மேனுவல் தாமஸுங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த மூவி வந்து சைக்காலஜிக்கல் மெடிக்கல் க்ரைம் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் அதுதான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. நம்மளோட ஹீரோ வந்து ஒரு ஏசிபியாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃபு, அவங்களோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து திடீர்னு நைட்டில் வந்து ஒரு ஃபோன் வருது. சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. இவரும் அதை நம்பி போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு ஃபேக் கால் அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டன் அவர் வீடு வந்து பார்த்தா தன்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும் தன்னோட பொண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே இருக்க மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணாங்கன்னு வைங்களேன். 3 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாங்க. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து அவரை கொலை பண்ணிடுவாங்க. இதே போல் மர்மமாக நிறைய கொலைகள் நடந்துகிட்ருக்கும். உடனே நம்மளோட ஏசிபிக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் தான் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து இழப்புகள் வந்து இருக்க தான் செய்யும், அதுக்காக இப்படியே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இந்த க்ரைம் இதுக்குள்ளே இறக்குவாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த கொலைகள்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவியில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி மூவிலாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு கொலை நடக்குதுன்னா அதை கொலை பண்ணுறவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். இதுலேயும் அதே போல் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ். அந்த டைமிங் மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் போய் தேட்டர்லேயே பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவோட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.